ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இது பாருங்கள், ஒரு அக்லோனிமா ரெட்டு. நம்ம ஆந்தூரியம் ஃபுல்லாக நம்ம பூ வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி டார்க் ரெட். இது அக்லோனிமா ரெட்டு என்று அழைக்கப்படுகின்றன. இது சின்ன பாட்டில் வச்சுருக்கு. இது ஃபுல் இன்டோர் அல்லது செமிஷேடில் வைங்க. நல்ல ஒரு அழகான தாவரமாக பார்க்க அழகாக இருக்கும். இலையின் மேல் பரப்பு வழவழன்னு இருக்கும். இதை பாருங்கள், இதில் பிரான்ச்சஸ் பிரித்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சைடில் பிரான்ச்சஸ் வரும். நம்ம வந்தால் பிரான்ச்சஸை பிரித்து நம்ம செப்பரேட்டாக போட்டுக்கலாம். இங்கே இப்போ பாருங்கள், பிளான்ஸில் சைடில் பிரான்ச்சஸ் வரும்போது பிரித்து போட்டுக்கோங்க. இது அக்லோனிமா தாவரம். இல்லை ரொம்ப ஸ்டெம்மு நல்லா திக்காச்சுன்னா இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. ஃபுல் இன்டோர். இது பக்கத்துலேயே பாருங்கள், ஸ்பாத்திபைலம் பார்த்தீங்களா, இதுவும் ஒரு அழகு தாவரம். இதில் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ்க்கு பாருங்கள். சைடில் நமக்கு தேவைன்னா பிரித்து தனி தாவரமாக போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்த மாதிரியே ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய தாவரம். இங்கே பாருங்கள், இந்த பூலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு படம் எடுத்து எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸ்பாத்திபைலம் என்று அழைக்கப்படுது. இதுவும் ஃபுல் இன்டோர் அல்லது செமிஷேடில் வளர்க்கப்படுகின்றன. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டை அரேஞ்ச் பண்ணும்போது நடுவில் ஒரு உயரமான பிளான்ஸு பச்சை கலரு, பக்கத்தில் 2 அக்லோனிமா, நடுவில் ஸ்பாத்திபைலம், பக்கவாட்டில் 2 பக்கமும் நமக்கு அக்லோனிமா ரெட்டு போட்டிருக்கு. இது பாருங்கள், கீழே ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம். அதனால் நம்ம ஒரு செட் பண்ணும்போது ஃப்ளவரு ஒரு அழகு தாவரமாகவும் நம்ம செட் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.